ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கடக ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் 26/7/2026 முதல் 10/12/2026 வரை. இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ கடகத்துக்கு பெரிய அளவில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகுது. இது பணம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், இல்லை திடீர் வருமானமாக இருக்கலாம். அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்களால் கூட திடீர்னு சில பேருக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வரவு, அதாவது பணம் பெரிய அளவுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதே போல் குடும்ப விஷயங்கள்லையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அதே போல் சுப காரியங்களுக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு அந்த சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இந்த சனி வக்ர பயிற்சியில் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கள்னால சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் சில விஷயங்கள் யாருக்காவது சொல்லி வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி செய்யக்கூடியதுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் நீங்கள் கொடுக்கல் வாங்கல், அதே போல் ஒருத்தர்கிட்ட நீங்கள் வாக்கு கொடுத்து இந்த மாதிரி நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு இந்த தேதியில் இந்த செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயங்களும் இந்த வக்ர பயிற்சியில் உறுதியாக நீங்கள் செஞ்சு அந்த நல்ல பேரும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சனி வக்ர பயிற்சியில் ஏற்கனவே உங்களுக்கு சனியோட பயிற்சி நடந்த சில கஷ்டங்கள் இப்போ விலகும். இப்போ உங்களுக்கு சுபமான பலன்களை, நல்ல பலன்களை உருவாக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வீடு, இடம், இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கிய மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் வீடு மாற்றுவீங்க, இல்லை வீடு புதுசாக கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே போல் சில பேர் வீடு வாங்குகிற யோகம் உண்டாகும், இடம் வாங்குகிற யோகம் உண்டாகும். இதே போல் வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஒரு மாற்றம் உண்டாகும். வாகனம் வாங்குறதுக்கான முயற்சிகள் நீங்கள் செய்வீங்க. சிலர் சாதாரணமாக டூ வீலரை கொடுத்துட்டு கார் வாங்குகிற மாதிரி ஒரு யோசனை எல்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக இடமாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு, வேலையில் இடமாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த நேரத்தில் இடமாற்றம் உங்களுக்கு தேடி வரும். அது உங்களுக்கு பிடித்தமான விஷயமாகவும் இருக்கும். அதே போல் நோயை தாக்கியிருந்தால் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ ஒரு நல்ல முடிவு வரும். மருத்துவ செலவுகள் குறையும். இந்த கடன் சிக்கல் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு கடன் சிக்கல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த கடன் இந்த வக்ர பயிற்சியில் உங்களுக்கு கடன் முடிகிறதுக்கான சில நல்ல வழிகள் கிடைக்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷன்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அந்த கடனை கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கு தடை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தடை இப்போ விலகும். அதுக்கு உதவக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு சாதகமாக செய்யக்கூடியவங்க நிச்சயமாக உதவுவாங்க. இந்த நேரத்தில் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சரியாகும். அதே போல் சிலருக்கு இந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் கடகராசிக்காரங்களுக்கு இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இந்த வக்ர பயிற்சி காலங்களில் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றமாக நடக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சில இடைஞ்சல்களையும் தரலாம். இப்போ பெரும்பாலும் கடகராசியில் திசா புத்தி சரியில்லாமல் அந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இப்போ அது சரியாகக்கூடிய நிலை வரும். இந்த சனியோட வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமாக முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
பிரச்சனை, மனக்கவலை, சிலருக்கு அவமானம் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அந்த அவமானத்தெல்லாம் தாண்டி இப்போ ஜெயிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு சாதகமாக வரும். ஏன்னா பல வருஷமாக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. அது வந்து அந்த கஷ்டங்கள்லேருந்து விலகி கொஞ்சம் நல்ல வழி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணி தோற்று போயிருப்பீங்க. அந்த முயற்சிக்கு எல்லாம் வந்து தோத்துருச்சேன்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த கவலை இப்போ மறையும். அதுவாக தானாக சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் ஏதோ செய்ய போக இன்னொரு விஷயம் நல்லதாக உங்களுக்கு நடக்கும். அதே போல் தொழில் மாற்றங்கள் உண்டு. தொழிலுக்காக ரொம்ப பிரச்சனையாக இருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா வேலையிலே பிரச்சனை இருந்திருக்கும். அந்த வேலை பிரச்சனை இப்போ சரியாகும். அதே மாதிரி தொழில் பிரச்சனையும் சரியாகும். நீண்ட நாளாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சில சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வேலையில் ஏதாவது பிரச்சனை ஆகியிருந்தால் அந்த பிரச்சனை வந்து இந்த வக்ர காலங்களில் வந்து சரியாகும். வேலை மீண்டும் கிடைக்கும். அதே போல் சில பேர் வந்து சம்பளத்துக்காக வேறு கம்பெனிக்கு வந்து அதிக சம்பளத்துக்காக மாறணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்போ அந்த சந்தர்ப்பம் வந்து சரியாக அமையும். வக்ர காலங்களில் அதுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்களில் இப்போ வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு சாதகமாக முடித்து கொடுக்கும். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கடகராசியை பொறுத்தவரையும் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சிலர் வெளிநாடு போகணுன்னு நினச்சிருப்பாங்க. கடகராசிக்காரங்க வெளி மாநிலம், பெரும்பாலும் வந்து இந்த வெளிநாடு போகிறவங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அது என்னென்னா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு போகணுன்னு முயற்சி எடுத்தவங்களுக்கு அங்கே வேலை கிடச்சி வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும். சிலர் வெளிநாட்டில் இருக்கவங்க இந்தியா திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சில பேருக்கு அந்த விசா, பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும். சில பேர் அங்கே ரெசிடென்சி பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதற்கு உங்களுக்கு தேவையான நல்ல பலன் வந்து உண்டாகும். அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த வக்ர காலங்கள்லேயே நடக்கும். வக்ர காலங்களில் நீங்கள் எதெல்லாம் நினச்சி கவலைப்படுறீங்களோ அந்த கவலைகளுக்கு சரியான ஒரு பதில் வந்து கிடைக்கும். அது உங்களுக்கு அந்த கவலையிலேருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நீங்கள் உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியே இருக்கும். அதே போல் கடகராசினாவே பார்த்திங்கன்னா தாய்மை அன்பு இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம், தான் இன்னொருத்தர் கஷ்டப்பட்டால் தான் கஷ்டப்படுற மாதிரி நினைக்கக்கூடியவங்க, தொழிலில் முன்னேறக்கூடியவங்க, எப்போவும் வந்து கௌரவமாக இருக்கக்கூடியவங்க. இந்த விஷயங்கள் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். ஏன்னா சில பேர் வந்து தன்னுடைய இயல்பே தனக்கு கஷ்டத்தை கொடுத்துறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கலாம். இந்த கடகராசிக்காரங்க உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் இந்த இடத்துல இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமையும். பொதுவாக சனி வக்ரம் பெற்று இருக்க போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலன்களே உண்டாகும். ஏன்னா சனி வந்து இந்த ராசிக்கு 8 குடையவராக வருவார். 8 குடையவர் வந்து நல்ல வக்ரம் பெறாமல் பலமாக இருந்தால் கஷ்டம். அவர் வந்து வக்ரம் பெற்று பலம் இழந்துன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகளை அவர் திருப்பி செய்யக்கூடியவர். இப்போ 8ஆம் இடத்து பலன்களை கொடுத்தா அது வந்து ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால தடைகளை கொடுக்கும். அந்த தடைகளை விலக்கி கஷ்டத்தெல்லாம் விலக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இந்த சனி வக்ர பயிற்சி வந்து கடகராசிக்கு இருக்கும். கடகராசியை பொறுத்தவரையும் இந்த சனி வக்ர பயிற்சியில்
மிக நல்ல பலன்களை வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பலன்களை வந்து நீங்களும் சாதகமாக பயன்படுத்தினா நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு நிலையான நல்ல ஒரு அமைப்பை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.